அது கொஞ்சம் கொஞ்சமா பரவி ஸ்கையாட்டிக் வீடியோ போட்டுக்கிறேன். ஜென்ஸா இருந்தா இடுப்பு வலி கால் வலியா இருந்தா பேச்சு கட்டுவாங்க போட்டு. ஏன்னா அப்பதான் கையால வச்சு தைக்க முடியாது. அப்புறம் ரெடிப் ஆகணும். நான் பண்ணிட்டேன். 10-5 நிமிஷம் வருதா ஒன்றும் பண்ண முடியல. டாக்டர் ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. கரண்ட் இருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் அன்னைக்கு பண்ணா அன்னைக்கு சரியாது. திருப்பி மறுநாள் சாப்பிட்டு என்னையா பாக்குற? இதுல வந்து சாப்பிட்டு எவ்வளவு வந்து வைத்தியம் பண்ணுவா அப்படியே வச்சுட்டு எங்க சாப்பிட்டீங்க? யாரும் பாத்துட்டீங்க போட்டு இருக்கிறீங்க. Already. கத்திரிக்காய் சாப்பிடுறியா நீ சாப்பிட மருத்துவ வாங்க வந்து பழக்கம் இல்லைங்க. அதை உருவாக்கும் கஞ்சி சோறை சாப்பிடுவோம். பிள்ளைங்க போட்டு குழம்பு சாப்பிடுவோம். சோளத்தினுடைய வேலை பார்த்து சாம்பார் நிறைய பாருங்க. எப்படி
இதே மாதிரி வீட்டுல பண்ணுங்கண்ணா. சரி. வராது என்ன போயிடாதீங்க. எல்லாம் இல்லை போன் அடிக்கணும்னா இல்லையா இதுக்கு போன் அடி. அதே போன் பண்ணி பண்ண இருப்பத அவனை இப்படி நீ தந்துடும். முதல்ல போதும் சாப்பாடு என்ன வாங்கிங்க சாம்பார் சாம்பார் கறி நிறைய வருங்க. சரி அங்க பாரு சாம்பார் நிறைய வச்சுங்களா? பாருங்க கீழே பாருங்க மேல பாருங்க அப்பதான் என்ன தெரியும். பரவாயில்ல அது வீட்டுல இருக்கா இந்த மாதிரி உருட்டு தண்ணியில கொஞ்சம் கல்லுக்கு போயிருங்க. வேலைக்கு போறீங்கள போறதுக்கு வச்சுட்டு போயிருங்க. வந்து வந்தோடனே ஒரு தூக்கி வைக்க சொல்லுங்க. அப்புறம் சாப்பிட்டு தூங்க போறீங்கள அது தூக்கி வைக்க சுத்தமா காலியாது. சரிங்களா? வாங்க வாங்க பயன்படுது புரியலையா? மசந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் இல்லையா அது சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பாருங்க உனக்கு என்ன நான் பண்ணுவேன் வாங்கிட்டு சரியா நீ குறையிலையா? இது கூட தூக்கும்போது இந்த இடத்துல எனக்கு தொழில் செய்யலாம். குறையா பெரிய வருது பெரிய வருது
நான் உருளைக்கிழங்கு வச்சிடலாம். கை கொஞ்சம் இறங்க மாதிரி இருக்குது. அது போட்டு 15 கற்றுக்கு கையாகிறது கொஞ்சம் லேசாக இருக்கு. சொல்லி போயிட்டுலாம் கையை கழுவுங்க, நாம உள்ள போய் சாப்பிடுப்பா. நாம போறோம். வாயை வச்சுட்டு கழுவுங்க. இது இப்பதானே கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா எவ்வளவு கஷ்டம் இருக்கும். வீட்டுல போனோம். நீ இதே மாதிரி என்ன கொடுக்குறீங்க வீட்டுல இந்த ஒருத்தன் மட்டும் கொடுங்க. அப்படி ரொம்ப வந்துச்சுன்னா ஒரு மீட் கொடுக்கணும். சரிங்களா? டாக்டர் தான் சரியாச்சா? திருப்பலாம். ஓகே. கருவேப்பிலை இருக்குல்ல, தொண்டை அடிச்சுக்கணும். அது உருளைக்கிழங்கு இது போட்டாங்க. யார் சொன்ன உருளைக்கிழங்கு? நாங்க வைக்கல, வச்சுதான் எடுத்து சொன்னேன். வச்சுட்டாங்க எடுத்து வந்தாங்க. அந்த வீட்டுல எடுத்து பரவாயில்லையா? அதே வீட்டுல பண்ணுங்க. சரிங்க. அப்படி வண்டி வந்து அங்க ஊர்ல போனீங்க. சரிங்க. எங்க இருக்கீங்க வீடு? மயிலாப்பூர். போனீங்க. என் பேர் லோகநாதனுங்க. நான் வந்து மயிலாப்பூர்லேருந்து வரேன். எனக்கு இந்த ஹிப் பெயின் வந்து இந்த ஸ்கயாட்டிகா பெயின் வந்து பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக இருந்ததுங்க. அதுலேருந்து இந்த பெயின் வந்து ரேடியேட் ஆகி இந்த ஷோல்டர் பெயின் அந்த மாதிரி நிறையா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது சுவாமியோட இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நான் இப்போ இங்கே வந்தேங்க. இப்போ எனக்கு இந்த பெயின் எவ்வளோ பரவாயில்லைங்க, ரிலீஸ் ஆயிருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒரு ஐயா கோயிலுங்க இங்கே வந்துங்க. சரியாகி இப்போ பரவாயில்லைங்க, நல்லா பெயின் ரிலீஸ் ஆகி இப்போ நான் ஓரளவு வீட்டுக்கு போகிறேங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. உண்டி ஐயா, நான் போரூர் ஐயா கொண்டு பேசுகிறேன்.
இப்போ வாரத்தில் ஒரு நாள் எடுத்துருக்கு இதே மாதிரி ஏன்னா வாரம் வாரம்னு சொல்லி திரும்பி நினைப்பீங்க, தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா இருக்கிற சுச்சுவேஷனுக்காக நான் சாரி, ஏன்னா உடம்பு நிலை சரியில்லை, அதெல்லாம் முன்ன மாதிரி என்ன பரவாயில்ல, செவ்வாவியெல்லாம் போட்டேன், இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மக்கள் வந்து ஒரு 12 மணிக்கு வந்துருங்க. அதே மாதிரி ஜென்ஸ் வந்து வேஷ்டி கட்டிவாங்க, ஏன்னா கை வலி இதெல்லாம் கால் வலி எல்லாம் தேய்க்க முடியாது, அதனால வேஷ்டி கட்டுவாங்க. வச்சுனே வெளியில போட்டு வரேன், வேஷ்டி கட்டிவாங்க. அதே மாதிரி லேடிஸ் வந்து யார் வந்து சரி ஒரு 12 மணிக்குள்ள வந்துருங்க, இல்ல ஒரு 12க்குள்ள 1 மணிக்குள்ள எனக்கு வந்துட்டா போதும். அதுக்கு மேல வந்தீங்கன்னா ஒரு ஆள் இருந்தா தான் பார்ப்பேன், ஆள் என்ன வெளியில போயிடுவேன். அப்புறம் வந்து நீங்க திரும்பி போகும்போது மனசு கஷ்டமா இருக்கும். அதனால வந்துருக்கு. அட்ரஸ் இல்லையா, போரூர் ஐயா கோயில் கூகுள்ல போட்டாலே அட்ரஸ் வந்துடும். இங்க வர்ற மக்கள்கிட்ட முதல்ல முதல்ல பசி அமர்த்துற வேலை தான் வேலை. அதுக்கு பிறகுதான் வைத்தியமே நான் பண்றது வேலை. இன்னைக்கு கை வலியோ கால் வலியோ எந்த பிரச்சனையும் சரி, அவரு எங்க அப்படைய திருநாமத்தை வச்சுதான் நான் பண்ணி தரேன், வேற எதுவுமே இல்லை, பண்றது இல்லை. எல்லா மக்களுக்கு பப்பிலி தான். இப்போ மக்களை கேட்டுதான் கை வலியோ கால் வலியோ அவங்களே கேட்குறேன். அவங்களே அந்த மக்களே எந்தெந்த ஊரு என்னன்றதை மக்களே சொல்றாங்க, அவங்களே சொல்லி போடுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணல தான் மக்கள் அளவு தெரிஞ்சு நான் நல்லது பண்றேன்னா கெட்டது பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் மக்களவே சொல்றது வீடியோவை. நீங்களே சொல்லுங்க எந்த ஊர்ல வரீங்க, எவ்வளவு பிரச்சனைன்னு சொல்றது. நான் காசுக்காக ஆசைப்படுறதில்ல, மக்களுடைய ஆசை, மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்காக சேவை செய்யணும். எனக்கு மக்களுக்கு அன்னதானம் போனவங்களால முடிஞ்சது குடும்பம் முடிஞ்சது தர்றாங்க தான். சில பேர் தர மாட்டாங்க, ₹1 போடுவாங்க, ₹5 போடுவாங்க, ₹500 போடுவாங்க, ₹1000 போடுவாங்க தான். நான் வந்து அதுல ஒருத்தர் தருவாங்க. எனக்கு வந்து இந்த பாண்டி ஐயான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு மாசம் எனக்கு அரிசி வாங்கி தராரு. அதனால வச்சு ஓட்டு எப்படியோ ஓட்டுது. காய்கறியை கொஞ்சம் சில பேர் எனக்கு கொஞ்சம் தர்றாங்க, அதனால காய்கறியை வாங்கி மக்களுக்கு போட்டுடுறேன். எனக்கு வந்து இப்போ நான் இனி வந்து ஜனவரி மாசத்துக்கு மேலே போட்டு செவ்வாய் வியாழ பண்ணலான்னு இருக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த கனகாதுர்கான ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க பேரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதுக்காக இடைக்கு லட்டுன்னு சொல்லி லட்டை கொடுத்தாங்க, நல்லாச்சுன்னு அவங்களே சொன்னாங்க. லட்டும் கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க சார்புல வந்து தான் இங்கேதான் இருக்காங்க, அவங்க ஆந்திரா சொந்த ஊர் இருக்கிறது மாங்காடு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க சார்புல தான் அன்னதானமும் லட்டு ஸ்வீட்டோட சாப்பாடு போடுறது கனகாதுர்கா தான் ஐயா உண்டியா.